கடந்த டிசம்பர் 23ஆம் தேதியன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் குற்றவாளிதான் என சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கில் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி தண்டனை குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கும் தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்று மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது ஞானசேகரன் நீதிமன்றத்தில் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தன்னை நம்பி வயதான தாய் உள்ளிட்ட குடும்பம் இருப்பதாகவும் கெஞ்சியிருக்கிறார். அவனது முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 பிரிவுகளிலும் அவன் குற்றவாளிதான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதால் கடுமையான தண்டனை கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த வழக்கில் ஞானசேகரன் திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் நெருக்கமானவன் என்பது தெரிய வந்த நிலையில் அவன் அலைபேசியில் அழைத்து பேசிய அந்த சார் யார் என்பது மக்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. வழக்கில் திமுக மீதான குற்றச்சாட்டுகள் வலுத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் திமுக தங்கள் ஆட்சியால் தான் இந்த வழக்கு 5½ மாதத்தில் முடித்து வைக்கப்பட இருக்கிறது என மார்தட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் பாலியல் கொடுமை தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பாரதிய நியாய சன்ஹிதா எனும் புதிய சட்டத்திருத்தம் வலியுறுத்துவதையும் இந்த சட்டத்திருத்தத்தை அமல்படுத்தியது பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசுதான் என்பதையும் தமிழக முதல்வரும் திமுகவும் மனதில் நிறுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்த போதே விசாரணைக்காக ஞானசேகரனை அழைத்து சென்ற காவல்துறையினர் அவனை கைது செய்யாமல் வழி அனுப்பி வைத்ததும் பல முக்கியமான ஆதாரங்களை அவன் அழித்திருக்க கூடும் எனவும் சந்தேகம் எழுந்திருப்பதும் மக்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை. மேலும் அந்த மாணவியின் விவரங்கள் குறித்த FIR வெளியானதை பாஜகவும் திரு அண்ணாமலை அவர்களும் கடுமையாக கண்டித்ததோடு அண்ணாமலை அவர்கள் தன்னை சாட்டையால் அடித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இந்த சம்பவம் அதிகமாக மக்கள் கவனத்தை பெற்றது. அதன் பிறகு ஞானசேகரனுக்கு மாவு கட்டு போட்டதாக புகைப்படங்கள் வெளியானாலும் அதன் உண்மைத்தன்மை குறித்தும் சந்தேகங்கள் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக பாஜக தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றுவதற்கு மனு கொடுத்தனர். திமுகவில் இருக்கும் அந்த சார் யார் என்பது குறித்தும் மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் FIR தகவல்கள் வெளியானது குறித்தும் காவல்துறையின் மெத்தனம் குறித்தும் நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு உத்தரவிட்டதோடு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு புதியதாக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றும் நீதிமன்றத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது. தற்போது ஞானசேகரன் குற்றவாளிதான் என நிரூபிக்கப்பட்டாலும் யார் அந்த சார் என்பதும் FIR விவரங்களை வெளியிட்டது யார் என்பதும் புரியாத புதிராகவே இருக்கிறது. பற்றியெல்லாம் சிறப்பு புலனாய்வு குழு தகவல்களை வெளியிட்டிருக்கிறதா? அந்த குழுவில் பணியாற்றிய DSP திரு ராகவேந்திர ரவி திடீர் ராஜினாமா செய்தது ஏன் என்பது போன்ற கேள்விகளுக்கும் பதில் காணப்படவில்லை. இந்த செய்திகளுக்கெல்லாம் தமிழக ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதது ஏன் என்பதும் மக்கள் மனதில் இருக்கும் சந்தேகங்கள்.